சார், இப்போ ரீசெண்டாக இருக்கிற நோயில் குரங்கம்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த குரங்கு அம்மை நோய் அப்படின்னா என்ன, இது யாரெல்லாம் பாதிக்கும், இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க டாக்டர். இந்த மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிற குரங்கம்மை இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ உலகம் முழுசும் நிறைய பரவிட்டு வருது. இதுக்கு இது வரைக்கும் நம்ம மருந்து கண்டுபிடிக்கல, பட் தடுப்பூசி போடலாம், தடுப்பூசி போட்டு தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் கொரோனாவுக்கும் சொன்னாங்க, தடுப்பூசிகளும் போட்டாங்க. பட் தடுப்பூசி போட்டவங்களுக்கும் திரும்பவும் கொரோனா வந்தது. அப்போ கேட்டால் யாரும் சரியான பதில் சொல்லலை, அரசாங்கங்களும் சரியாக பதில் சொல்லலை, இந்த மருந்தை உருவாக்கிய கம்பெனிகளும் பதில் சொல்ல, இந்த மருந்தை பப்ளிக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ண அனுமதி அளித்த நிறுவனங்களும் அரசாங்க நிறுவனங்களும் பதில் சொல்ல. பாதிப்பு என்னவோ 1 ஊசி 2 ஊசி 3 ஊசி 4 ஊசி போட்டவங்களுக்கும் வந்தது. இதில் பிரைம் மினிஸ்டர்ஸு, பிரசிடென்ட்ஸு, இங்கிலாந்து அரசு குடும்பத்தினர் இவங்களும் விதிவிலக்கில்லை, அவங்களுக்கும் கொரோனா வந்தது. பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன், இங்கிலாந்து இளவரசர் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க அரசவை குடும்பத்தில் கூட அவங்க 2 பேருக்கு, இளவரசர் இளவரசிக்கு 2 பேருக்குமே வந்தது. இவங்கெல்லாம் எவ்வளோ செக்யூர்டாக, எவ்வளோ ஒரு சேஃப் என்வரன்மெண்ட்டில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் தடுப்பூசி போட்டவங்க. இந்த தடுப்பூசியும் சாதாரண மக்கள் போகிறதோட எவ்வளோ குவாலிட்டியான தடுப்பூசியாக போட்டிருப்பாங்க. அவ்வளோ தடுப்பூசி போட்டும் அவங்களுக்கு கொரோனா வந்தது. அப்படின்னா இப்போ இந்த குரங்கம்மைக்கு போடுற தடுப்பூசி போட்டாலும் குரங்கம்மை வராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? மக்கள் என்ன கேட்க முடியும்? யாருக்கும் ஒன்றும் கேட்க முடியாது. இதே வேறு ஏதாவது ஒரு இயற்கை மருத்துவர், சித்தா ஆயுர்வேத மருத்துவர் ஏதாவது சொல்லியிருந்தால் அவங்க மேலே கேஸை போட்டு அதை போட்டு இதை போட்டு ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. இது ஆங்கில முறை மருத்துவம்னால யாரும் ஒன்றும் பேசலை, அது கம்முன்னு அவங்களும் அடங்கிட்டாங்க, மக்களும் அமைதியாக இருந்துட்டாங்க, ஒன்றும் பேசலை. குரங்கம்மையை வராமல் தடுத்துக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு பாருங்க. உங்கள் உடம்புல யோக பயிற்சிகளை சில பண்ணி, யோகா பண்ணி, தியானம் பண்ணி உங்கள் உடம்பு எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாக வளர்த்துக்கணும். உணவு முறைகளை மாற்றத்தை கொண்டு வாங்க, சில லைஃப் ஸ்டைலில் சில விஷயத்துக்கு கொண்டு வாங்க. இதை நீங்கள் மாற்றி உடம்பு எதிர்ப்பு சக்தி கொடுங்க. எந்த அம்மை வந்தாலும் பயப்பட வேண்டாம், திரும்பவும் கொரோனா வரும், இன்னும் சில வருடங்களில் வரும். இந்த மாதிரி இன்னும் மக்கி பாக்ஸ் வரும், நிறைய பாக்ஸ் வரும், திரும்பவும் வரும், இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கு, இனிமேல் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் நாம் அமுக்கணும்னா இன்னொரு பக்கம் அது வேற நம்மளுக்கு வேற டைமில் வரும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் அறிவாதிங்க, நாம் நோய் தடுப்பூசி போட்டு நிறுத்திட்டோம், மூலக்காரணத்தை சரி பண்ணாமல் அமைக்க வைக்கிறோம். தடுப்பூசி போட்டு எந்த நோயையும் குணப்படுத்த முடியாத விஷயம் அரசாங்கத்துக்கும் தெரியல, அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்கிறவங்களுக்கும் தெரியல, அரசாங்கத்தை வழிநடத்துகிறவங்களுக்கும் தெரியல, மாடர்ன் விஞ்ஞானிகளுக்கும் தெரியல. அப்போ நோய் சக்தி அதிகப்படுத்திங்கன்னா எந்த பாக்ஸ் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த நோய் சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கறது ஒன்லி இந்து நாட்டை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த நம்முடைய சித்தர்களும் மகான்களும் கண்டுபிடிச்ச யோக ரகசியங்கள் தான். அதை லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எந்த அம்மைக்கும் நீங்கள் தடுப்பூசி போட தேவையில்லை, எந்த நோய்க்கும் தடுப்பூசி போடவில்லை. இதுக்கு மேலே நிறைய வைரஸ் அட்டாக் வரும், நிறைய நோய்கள் வரும், திரும்பவும் கொரோனா வரும். எது வந்தாலும் அடிப்படையாக நீங்கள் எது சக்தி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பயப்பட தேவை. நீங்கள் செய்ய வேண்டியது உணவு முறையில் சில மாற்றங்கள், வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள், இயற்கையான மூலிகை மருந்துகள், விதவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இயற்கையான மூலிகை மருந்துகள். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு சில தியான பயிற்சிகளையும் யோக பயிற்சிகளையும் பண்ணி ஆகாஷிக்கிலிருந்து எதிர்ப்பு சக்தி உடம்புல கொண்டு ஸ்டாக்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். எந்த நோய் வந்தாலும், எந்த வைரஸ் வந்தாலும், எந்த பாக்டீரியா வந்தாலும் பயப்படாது. அது நம்மளை பார்த்து ஓடிடும். அந்த பாக்டீரியா வைரஸ் இன்ஜெக்ஷனை எடுத்து உங்கள் பாடி இன்ஜெக்ட் பண்ணால் கூட உங்கள் பாடியிலேருந்து அது டெலிட் ஆகி வெளியே போய்டும், இறந்து வெளில போய்டும். அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் வர நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் இதை கொண்டு வராமல் அதுக்கு தடுப்பூசி போட்டுக்கலாமா? இது எத்தனை நாளைக்கு தான் தடுப்பூசி போடுவீங்க? எத்தனை தடுப்பூசி போடுவீங்க?
சர்விக்கல் கேன்சருக்கு தடுப்பூசி, இப்போ குரங்கம்மைக்கு தடுப்பூசி, கொரோனாக்கு தடுப்பூசி, ஒரு 100 வியாதி வந்து 100 தடுப்பூசி. உடம்பு என்ன அது தடுப்பூசி போட்டுக்கிட்டே இருக்குங்க உடம்பு ஃபுல்லாக. அப்போது நீங்கள் ஒரு பக்கம் தடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அது இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். வேறு பேரில் வரும், வேறு பேரில் வரும். இப்போ கொரோனாவை போட்டு தடுப்பூசி போட்டு தடுத்துட்டேன், தடுப்பூசி போட்டும் வருது, திரும்ப வேறு பேரில் வரும். நாங்கள் வந்து ஸ்மால் பாக்ஸை பெரியம்மை என்கின்ற ஸ்மால் பாக்ஸ்ன்ற நோயை வந்து தடுத்துட்டோம்னு அரசாங்கம் சொல்லுது. அது வேறு பாம்பில் வருது, வேறு பேரில் வருது. நாங்கள் லெப்பர்சியை முழுசாக ஒழிச்சிட்டோம் அப்படின்றது. லெப்பர்சி ஒழிஞ்சிச்சு, ரைட், ஓகே. லெப்பர்சி போய் வேறு பேரில் வருது. ஸோ நோய் வருது, வேறு வேறு பேரில் வருது. அரசாங்கங்கள் என்ன நினச்சிக்குது, இந்த நோயை நாங்கள் தடுப்பூசி போட்டு நிறுத்திட்டோம், சரி பண்ணிட்டோம். இது சரி, ஓகே, அவ்வளோ சந்தோஷம் உட்காரும் போது இன்னொரு புதுசாக 2 வைரஸ் நோய் புதுசாக வருது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? எப்போ நம்ம முழுமையான ஆரோக்கியத்தை அடைவோம்? எந்த நோய்களும் இல்லாமல், எந்த சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது தான் நம்ம முழுமையான ஆரோக்கியத்தை அடைக்கிறோம்னு அர்த்தம். ஒரு பக்கம் நீங்கள் தடுப்பூசி போட்டு அமுக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வெவ்வேறு பேரில் வெவ்வேறு நோய் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா எத்தனை தடுப்பூசி போடுவீங்க? வரதான் இப்பயே மாடனாக எடுத்துங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா பால் தடுப்பூசி தான் போடுவாங்க, கையில் தடுப்பு இருக்கும், அம்மா பால் தடுப்பூசி தான் போடுவாங்க. இப்போ பிறந்த குழந்தை வரும்போது பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க, இத்தனை தடுப்பூசி போடு, இத்தனை தடுப்பூசி போடு. டே ஒன்லேருந்து இந்த வயசில் இத்தனை மாதத்தில், இத்தனை வயசில் இத்தனை மாதத்தில் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. அதையும் கரெக்டாக நம்ம பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக போயிட்டு கடவுளை வாங்கி கையில் காசுன்னா கூட வாங்கி போட்டு பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுறாங்க, ரைட்டு. அப்படி தடுப்பூசி போடப்பட்ட அந்த குழந்தைகள், தடுப்பூசி போடப்பட்ட ஆரோக்கியமாக வளர்க்கப்படுகின்றோம் நினைக்கப்படுகின்ற அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இல்லை. தடுப்பூசி கரெக்டாக போடுறாங்க, ரைட், ஓகே. ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லையே. தடுப்பூசி போட்டுக்கிறாங்க, ஒரு ஊசி இல்லாமல் தடுப்பூசி கரெக்டாக எல்லாம் போட்டுக்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா? இல்லை. 25 வயசு பையன் மேரேஜ் ரிசப்ஷனில் டான்ஸ் போடுறான், மயக்கம் போட்டு விடுறான், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க, இறந்து போயிட்டாங்க. 4 நாளுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் செய்தி. 25 years old பாய், யங் பாய், அன்மேரிட் பாய், பிள்ளைங்களுடைய மேரேஜில் ரிசப்ஷனில் டான்ஸ் போடுறாரு, திடீர்னு சுண்டு விழுந்துடுறாரு. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஆன் தி வே உயிர் போயிடுச்சுங்க. இங்கே வரும்போதே உயிர் இல்லை, டாக்டர் டிக்ளேர் பண்ணுறாங்க. 25 வயசு. என்ன காரணம்னு சொல்கிறீங்க? சொல்லுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு யங் ஜெனரேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு. கேட்டால் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நிறைய பேசலாம். அது பேசலாம், அரசியலாக வரும், அது நமக்கு வேண்டாம், தேவையில்லை. ஸோ டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு என்ன சொல்ல வருது? கிறிஸ்டல் தியானம் பண்ணுங்க, கிறிஸ்டல் யோகா பண்ணுங்க, உணவில் சில மாற்றங்களை கொண்டு வாங்க, வாழ்வியலில் சில மாற்றங்களை கொண்டு வாங்க. உங்களுடைய கர்மாவை தீர்க்கறதுக்கு என்ன வழிகளோ, உங்கள் ஜாதகத்தில் என்ன குறைபாடு இருக்குன்னு பார்த்தா சரி பண்ணுங்க. உங்களுக்கு நோய் வராது, ஆரோக்கியமாக இருப்பீங்க, தேவையில்லாத மருத்துவ செலவு வராது. எந்த வைரஸ் வந்தாலும், எந்த பாக்டீரியா வந்தாலும், எந்த நோய் வந்தாலும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு தடவை தான் இறக்கணும். ஒரு நோய் வரும்போதும், ஒரு வைரஸ் வரும்போதும், ஒரு பாக்டீரியா வரும்போதும் நம்ம மக்கள் ஒரு தடவையும் செத்து பிழைக்கிறாங்க. பயந்து செத்து பிழைக்கிறாங்க. அப்படிதான் நார்மலாக இருந்து, நார்மலாக வாழ்ந்து, நார்மலாக நமக்குன்னு அந்த இறைவன் வைத்த அந்த டைமில் நார்மலாக வைப்போம். கஷ்டமே படாமல், துயரமே படாமல், யாருக்கும் நாமும் கஷ்டம் கொடுக்காம, நம்மளே யாரையும் கஷ்டப்படுத்தாமல் அழகாக உயிர் பிடிக்கும். நேச்சுரல் வே. அந்த நேச்சுரல் வே விட்டுட்டோம். எப்போ பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்களோ இந்தியன் சிஸ்டத்தை எல்லாமே விட்டுட்டோம், நேச்சுரல் சிஸ்டத்தை விட்டுட்டோம். அந்த பிரிட்டிஷ் சிஸ்டத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னமும் கஷ்டப்பட்டுருக்காங்க மக்கள். இவங்களுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு. கிறிஸ்டல் தியானம், கிறிஸ்டல் யோகா, வாழ்க்கையில் உணவு முறை மாற்றம், வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைல் சொல்ல முடியும், வாழ்க்கை முறை, அது சில மாற்றம். இதை பண்ணுங்க. எந்த வைரஸ் வந்தாலும் நாட்டு ஒரிய போட்டுட்டு, குரங்கு ஆகட்டும், வேற எதுவாகட்டும், எந்த வைரஸுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நோய் சக்தி அதிகப்படுத்துறதுக்கு சித்தர்கள் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணுங்க. நோய் சக்தி அதிகப்படுத்திக்கோங்க. எப்பயுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கும்.
இதைத்தான் டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டல் சொல்லுது. அதுக்கான வழிகளை உங்களுக்கு காட்டி கொடுக்குது. அந்த வழிகளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு.